ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத் துறையிலிருந்து ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது காலி பணியிடங்கள் நிறைய விட்டிருக்காங்க. அது என்ன ஜாப், எந்த மாதிரியான வேக்கன்சிஸ் விட்டிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர ஜாப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் சொல்லப்படுற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம சேனலில் நிறைய மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஜாப் வந்துருந்துச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும். அது போட்டிருந்தோம். இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்துக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ திருப்பூர் மாவட்டம் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்திருக்கு. 12 போஸ்டிங், நம்பர் ஆஃப் போஸ்ட் 12 இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில். இதுக்கு ஸ்டார்டிங் பேயே 60,000 சொல்லியிருக்காங்க. அதாவது எம்பிபிஎஸ் டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கோர்ஸ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக அப்ரூவல் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிலோ 40 இயர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு 12 போஸ்ட் இருக்குது. 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் ஆர் மிட்வைஃபரி ஆர் பிஎஸ்சி நர்சிங் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரெகக்னைஸ்டு இந்தியா நர்சிங் கவுன்சிலால் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 50 வயசு கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஓகேங்களா? இந்த இதுக்கு தான் வந்திருக்கு. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 2 லெவலில் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு 12 போஸ்ட் விட்டுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது +2. ஓகேங்களா? +2ல் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பயாலஜி இல்லை பாட்னியில் பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்படி முடிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி லெவலில், அதாவது 10th முடிச்சிருப்பீங்க இல்லையா? 10th தமிழ் லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ், அதாவது ஹெல்த் ஒர்க்கர் மேலில், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆர் ஆஃபர்டு பை ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏதோ ஒன்றில் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிலோ 35 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 8,500 சம்பளம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப். ஓகேங்களா? 12 வேக்கன்சி விட்டுருக்காங்க. பிலோ 45 வயசுக்கு இருக்கவங்க கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 4 ஜாப்புமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான லாஸ்ட் டேட், இது ஓப்பன் ஆயிடுச்சு ரிஜிஸ்ட்ரேஷன். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 24/3/2025 மார்ச் 24 வரைக்கும் டைமு. 11 ஓப்பன் ஆச்சு ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதம் 24 வரைக்கும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா? அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பாட்டிற்கு வரும் 12 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில், கான்ட்ராக்ட் அடிப்படையில் தற்காலிகமாக தான். ஓகேவா? டெம்ப்ரவரி ஜாப் தான் இது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படியே டெம்ப்ரவரியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்ப படிவங்களை அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணலான்னா, tirupur.nic.in இந்த இதில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் விண்ணப்பத்தை அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது மார்ச் 24 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன சான்றிதழ் கேட்டிருக்காங்களோ அந்த சான்றிதழில் உங்கள் சுய சான்றொப்பம், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு எல்லா நகலுமே இணைச்சு மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் அலுவலகத்தில், ஓகேங்களா, திருப்பூரில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே கொடுக்கலாம். ஓகேங்களா? நேரடியாக கொடுக்கலாம், இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வேக்கன்சி இவ்வளோ விட்டுருக்காங்களே, அந்த வேக்கன்சி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். போஸ்ட்டாக அனுப்புறதா இருந்தால் நிர்வாக செயலாளர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல சங்கம், 147 பூலுவப்பட்டி பிரிவு, நெருப்பெரிச்சல் சாலை, திருப்பூர். ஓகேங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி என்னென்ன சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும். ஒரிஜினல் வந்து அவங்க நேர்முக தேர்வு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? நேர்காணல் இருக்கும். அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். எப்படி அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் வந்து வித் ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கணும். ஓகேங்களா? ஃபோட்டோ வந்து நீட்டாக இருக்கணும். ஹேர் முன்னாடி இருக்கிறது, அதுக்கப்புறம் கிளாஸ் போட்டு எடுக்கிறது, செல்ஃபி ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த நேமை வந்து எழுதணும். இப்போ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னால் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு அங்கே எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திருப்பூர்.nic.inல போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, ஓகேவா, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர் வந்து உங்களோட பெயர் வித் இனிஷியலோட வந்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உங்கள் அப்பா பெயர் வந்து இனிஷியலோட எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது. அதாவது இப்போது 17ஆம் தேதி 8வது மாதம் 2000 வச்சுக்கோங்களேன். 2000 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆகுது, இப்போ 22னா 22 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? உங்களோட கல்வி தகுதி 10னா 10த்து, 12னா 12த்து. இப்போ பிஎஸ்சி நர்சிங்னா பிஎஸ்சி நர்சிங்னு போட்டு உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சதுக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களே அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும். ஜெராக்ஸ் தான் இணைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குவாலிஃபையிங் டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்களே அதில் வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் கடைசியாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் உங்களோட தற்போதைய வீட்டு முகவரி. ஓகேங்களா? நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டு முகவரி எழுதணும். உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன், இதுதான் தற்காலிக முகவரி, என்னோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து ஊர்லனா அப்போ உங்கள் ஊரோட அட்ரஸ் தான் பெர்மனண்ட் அட்ரஸாக நீங்கள் வந்து எழுதணும். நிறைய பேர் இந்த டவுட் கேட்டே இருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ அதுதான் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர். ஓகேங்களா? ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வேலிட் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வேலிடாக ஆக்டிவ் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா? உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ப்ராப்பராக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவிட் அப்போ வந்து நீங்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்களா, வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது COVID-19 அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்பர் ஆஃப் மந்த்ஸை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா, மாற்றுத்திறனாளியா, கணவரால் கைவிடப்பட்டவரா, ஆதரவற்ற விதவையா அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஆம் அப்படின்னா சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுகாதார மையத்தில் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் பணிபுரிஞ்ச அனுபவ சான்று ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் வந்து எப்போ அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நேர்காணலுக்கு கூப்பிட்றப்ப அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃபில் பண்ணுறீங்களோ அந்த இடம், தேதி. ஓகேங்களா? அதை போட்டு உங்கள் சைனை போட்டு நீங்கள் வந்து என்னென்ன சுயசான்றப்பம் சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இணைக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்காக பர்த் சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் வந்து இணைக்கணும். ஓகேங்களா? உங்களோட வயதிற்கான சான்றிதழெல்லாம் இணைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ். ஓகேங்களா? அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் இல்லது எல்லா மார்க் ஷீட்டுமே ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும். ஓகேங்களா? உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் உங்களோட மார்க்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன்
ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது வித் கரண்ட் டேட்டா ரினிவல், அதாவது கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இணைக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் வந்து 10th வந்து தமிழ் முடிச்சிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்களே, அதாவது 10th இல்லைனா 12th. ஓகேங்களா. அந்த இதில் வந்து தமிழ் முடித்ததுக்கான மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் இணைக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்சி ப்ரூஃபாக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று இணைக்கலாம். ஓகேங்களா. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்கலாம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக இஷ்யூ பண்ணி, இல்லைனா ஓட்டர் ஐடி, இல்லைனா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட்டு, அந்த மாதிரி ரெசிப்ட் இணைக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இல்லைனா ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இதெல்லாம் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களோட ரெசிடென்சி ப்ரூஃபாக வந்து நீங்கள் இணைக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும், ஜெராக்ஸு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் இஷ்யூடு பை குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர். ஓகேங்க. அதாவது காண்டக்ட் சர்டிஃபிகேட்க்கு வந்து குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர், ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்களே, அவங்க மூலமாக அவங்க சைன் போட்டு நீங்கள் வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக முடிச்சிருப்பீங்க தெரியுமா, கரண்ட்லி படிச்சுட்ருப்பீங்களா, முடிச்சிருப்பீங்களா. ஓகேங்களா. அவங்கக்கிட்ட உங்களோட இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் அவங்கக்கிட்டையும் வாங்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி எபிள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதுக்கப்புறம் விதவை, இவங்கெல்லாம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிள் இருந்தால் வாங்கலாம். ஓகேங்களா. மற்றபடி இந்த எப்படி இல்லை 10th வரைக்கும் இருக்க சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து வச்சே ஆகணும். ஓகேங்களா. ஒன்று வைக்கலனாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், இந்த இதை ஃபில் பண்ணி அந்த ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்சி ப்ரூஃபு எல்லாமே வச்சு போஸ்ட் கவரில் வந்து நீங்கள் அனுப்பிடணும். ஓகேங்களா. ஸோ திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்த மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து விட போகிறாங்க. அது விடுறப்ப நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.